ரைட் கட்டிக்காரர். அகத்தியிலே ஒரு முக்கியமானது உண்மையிலே புண் வயிற்று புண்ணுகளுக்கெல்லாம் ஒரு தரமான ஒரு மருத்துவ குணம் கொண்டது. வணக்கம் உறவுகளே, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு அருமையான ஒரு சமையல் காணொலி ஒன்று தான். இன்றைக்கு நாங்கள் நிற்கிற இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கிளிநொச்சியில் நிற்கிறோம். கிளிநொச்சியில் இன்றைக்கு வந்து நேர நாங்கள் சந்தைக்கு போகிறோம். நீண்ட நாளை அப்புறம் சந்தையை போகிறோம். என்ன வாங்க போகிறோம்னா அங்கேயே போய் தான் முடிவு. உண்மையிலேயே என்னத்தை வேண்டி சமைக்கிறேன்னு இன்னும் முடிவாக இல்லை. சந்தையில் போய் பார்த்தா தான் தெரியும். கூடுதலாக கருவாட்டு கடைக்கு தான் போகணும்னு இன்றைக்கு யோசிச்சுக்கிறோம். நாங்கள் நீண்ட நாள் கருவாடு வந்து சமைச்சு அப்போ கருவாடு தான் வாங்குறதா ஒரு ஐடியா இருக்கு எங்களுக்கு. பார்ப்போம், நாங்கள் போய்கொண்டு அதை பார்ப்போம். அதோட பார்த்தீங்கன்னா நாங்கள் பின்னுக்கு நிற்கிற இடம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு என்ன பேர்? இது வந்து 5ஆம் பாய்க்கால். இது வந்து கிளிநொச்சியில் 5ஆம் பாய்க்கால் சொல்றது ஃபுல்லாக இரணமட தண்ணி தான் பின்னால் போய்கொண்டு இருக்கு. அதோட ஃபுல்லாக நெல் வயலெல்லாம் பாருங்க எப்படி இருக்குதுன்ட்டு. வாய்க்கால் ஓடிக்கொண்டு இருக்கு. நாங்கள் வந்து மெயின் ரோட்டால் போயில உள்பாதையெல்லாம் போகிறோம். ஏன்னா மோட்டர் சைக்கிள் ஓடியால் உள்பாதை வந்து கிரவுட் இருக்காது, ஜனங்கள் போய் வர்றது குறைவாக இருக்கும். அதனால் வந்து இன்றைக்கு உள்பாதைக்குள்ளெல்லாம் போகிறோம். அப்படியே தொடர்ந்து காணொலியை பாருங்க. நாங்கள் இந்த இடத்துல இருந்து படிக்கிறோம். படிக்கட்டாச்சே பாருங்க, பெண்ணுக்கெல்லாம் பச்சை பசங்க இருக்கு பாருங்க. ஓ ஆக்காள் இல்லை பாருங்க. இப்போ வந்து நாங்கள் வந்து சந்தையடிக்கு வந்துட்டோம். என்ன பின்பக்கத்தாலேயே வந்து இப்போ இது சந்தையில பின்பக்கம் தான். இது இதில் பார்த்தீங்கன்னா ரயில் ரோடு அங்கே அதில் தெரியும் ரயில்வே ஸ்டேஷன் கிளிநொச்சி. நாங்கள் பின்பாதையெல்லாம் வந்தோம். நாங்கள் ஏன்னா இந்த ரோட்டே பாவிக்கல பாவிக்கல. ஆனால் பின்பக்கத்தால் வந்து சந்தையில பின்பக்கம். அது பின்பக்கம் வந்து அப்படின்னு சொல்லி சொன்னால் சந்தையில இறைச்சி கடை மீன் கடை தான். நாங்கள் பின்பக்கத்தால் போய் முதல் சந்திப்போம். என்ன அதுக்கு பிறகு தான் மிரக்கறி சந்தைக்கு போவோம். இப்படி போவோம். நாங்கள் இப்படியே நேராக போனால் முதலாவது மீன் சந்தை தான் இருக்குமாண்ணா. அடுத்த இஞ்சால இறைச்சி கடை இருக்குது. இப்படியே இஞ்சால போனால் கருவாட்டு கடை இருக்குது. நாங்கள் இப்போ அப்படியே கருவாட்டு கடை இருக்கிற பக்கம் போவோம்ண்ணா. கூடுதலாக நடுவில் மீன் தான் இது வாங்கி சமைக்கிறோம். நாங்கள் கருவாட்டை பார்த்துட்டு மீன் சந்தைக்கு போவோம். அதை விட இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைனா நிறைய மக்கள் வந்துருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குண்ணா. இதில் 3 கருவாட்டு கடை இருக்குது. கருவாடு பார்ப்போம். ஐயா கட்டா வேற என்ன விலை போகுது? 3000 ரூபா போகுது. பெரும்பாலும் எல்லா கருவாடும் இருக்குது. என்ன வாழை கருவாடுகள் இந்த உள்ளுக்கும் இருக்குது. இங்கேயும் அளவளவான பேர கருவாடுகள் இருக்குது. என்ன விலை என்ன மாதிரி போகுதுண்ணா? 3000. காரல் கருவாடு இருக்குங்க, பொறிக்க சும்மா அந்த மாதிரி இருக்கு. நகரை இருக்குது. எங்களுக்கு எனக்கு திருக்க கருவாடு வேணும். திருக்க நல்ல துண்டு கருவாடாக வேணும். திருக்க கருவாடு பக்கெட்டுகள்லையும் இல்லையா? இந்த இருக்கா நீட்டு திருக்காரன்னா வேணும் எங்களுக்கு. பாப்போம், மற்ற கடையில் இருக்கான் பார்ப்போம். எங்களுக்கு அந்த கொஞ்சம் துண்டு திருக்கையா இருந்தால் நல்லா வந்து. சரி பார்க்குறோம். நன்றி ஐயா. ஜலையம், புல்லாய், நெத்தலி, மங்கு, சூடை எல்லாமே இருக்கு. இது சிலாப்பி கருவாடுன்னா ஜப்பான் மீன் கருவாடு பாருங்க. சிலாப்பி அந்த கருவாடும் இருக்குது. திருக்க கருவாடு இருக்குது இங்கே பாருங்க. இங்கே இருக்குது. அந்த பாருங்க ஒரு கொஞ்சம் கருவாடு என்ன வெயிட்டுண்டா.
நல்ல ஒரு ருக்கமான கருவாடா சரியான பாரம் இது. இப்போ இதை போட்டு பாருங்க, இதை எவ்வளோ நிற்குமுண்டு. எவ்வளவு இருக்குன்னு பாருங்கண்ணா. 1 கிலோவா? பார்த்தீங்களா, அது பார்க்க 1 கிலோ மாதிரி தெரியவே இல்லை. இது சொரியா இல்லையா உங்கள்ட்ட? இது பேக்கிங் இப்போ நீங்கள் இது 1 கிலோவா பேக் பண்ணி வச்சுருக்கீங்களா? இப்போ நாங்கள் சொரியா கொஞ்சம் 1/4 கிலோ 1/2 கிலோ எடுக்கப்புறம் நான் தரலாம், தருவீங்க தானே? ஏன்னா எவ்வளோண்ணா அது கிலோ போகுது? 2000 ரூபா கிலோ வந்து 2000 ரூபா திருக்கு கருவாடு. இந்த திருக்கையிலையும் வேறு நிறைய எண்ணங்கள் இருக்குது, எல்லாமே இருக்குது. என்ன இங்கே பாருங்க, இது திருக்கி திருக்க தான் ஒரு கருவாடு ஒரு துண்டா. இதை எவ்வளவு இருக்குன்னு பாருங்க இது. இதை மட்டும் பாருங்க, நான் எவ்வளோ இருக்குண்டு. ஆனால் இது கொஞ்சம் உங்களுக்கு வால் பக்கம் கழிவு கழிவு இல்லையா? 1600 ரூபாய்க்கு. அண்ணா எவ்வளவு இருக்கு? 820 கிராம் இருக்குது. இது 1600 ரூபாய்க்கு இருக்குது இந்த கருவாடு. 250 ரூபா. இதை வேண்டுவோமா? இதை வேண்டுவோமா என்ன? ஓ, இந்த கொழுக்கி எங்களுக்கு வேண்டாம், இந்தாங்கோ. இது வந்து இருக்க பாருங்க, எல்லாம் திருக்க கருவாடு வெயிட் கூட மற்றதை விட. இது தனி சதை கட்டி தானே. இல்லை இது எங்களுக்கு வெட்டுற சுவம் தானே. இப்போ நாங்கள் கொண்டு போய் வெட்டி கொள்வோம். 100 ரூபாய் இருக்கா சில்லறையா? 100 ரூபாய் இல்லை. 100 ரூபாய் இல்லையா? எங்களுக்கு காணும் பாப்பா, நாங்கள் அங்கேயும் பார்த்து கொண்டு போவோமே. ஓ, மற்ற இஞ்சாலயம் ஒரு கருவாட்டு கடை இருக்குது. பொள்ளாச்சி சந்தைக்குள்ள 3 கருவாட்டு கடை இருக்குது. இங்கே பாருங்க, எல்லா கருவாடும் இருக்குது. எல்லா கருவாடும் இருக்குது. கூடுதலாக ஒரு இடத்துல வாங்கி கொள்ளலாம். முழுக்கவே இருக்குது தானே. இங்கே பாருங்க, திருக்க கருவாடு கூட இருக்குது. இங்கே ஒரு ஆள். இது எவ்வளோ ஐயா ஒரு பேக்கெட்? 200 ரூபா. 200 ரூபா ஒரு பேக்கெட். ஒரு பேக்கெட் 20. சரி சரி. கட்டால 4 ஜாதி கட்டால கட்டாண்ணா. இது இம்போர்ட் கட்டா. வாழைக்கருவாடு இது மட்டும்தான் இருக்குதா? எது வாழைக்கருவாடு? இது கட்டா பெற கருவாடு, சின்ன கருவாடு. நிலம் தலா வட்டி இருக்குது. என்ன விலை வாழைக்கருவாடு? 1/4 கிலோ எப்படி இருக்கு வாழைக்கருவாடு? வண்டி கொண்டு போமா வீட்டை தேவை தானே. ஓ, 1/4 கிலோ தாங்க எங்களுக்கு. 1300 என்ன? இதெல்லாம் நல்ல தனி துண்டுகள். இது எல்லாம் கழிவு துண்டர வராது. அப்படியே நாங்கள் அளவளவாக வெட்டி போட்டு சமைக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கருவாடு வேண்டியாச்சுண்ணா. திருக்க கருவாடு வேண்டி இருக்கிறோம். உண்மையிலே திருக்க கருவாடு ஒரு நல்ல இது சாப்பிட நல்லா இருக்குமா? நல்ல பெரிய கருவாடாக வாங்கிடுறேன். கத்திரிக்காயோட போட்டு காய்ச்சினா நல்லா இருக்குமில்ல? கத்திரிக்காய் வாங்கிட்டு போவோம். அதோட இங்கே அப்படியே சந்தை ஒருக்கா சுற்றி பார்த்து கொண்டு போவோம்ண்ணா. விலையை கேட்டுட்டு போட்டோம் ஒன்றா. கத்திரிக்காய் எவ்வளோ போகுது இப்போ? இதான் மலிவா? அண்ணா இப்போ கரெக்டாக எல்லாம் மலிஞ்சிட்டு. இப்போ தக்காளி பழம் மலிஞ்சிருக்கு. கிலோ 800 ரூபா மலிஞ்சிட்டு தான். கத்திரிக்காய் எனக்கு ஏதோ குளிச்சு போட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. முருங்கைக்காய் எவ்வளோ போகுது? முருங்கைக்காய் இப்போ 1200 கிலோ. இப்போ இந்த தக்காளி பழத்தை உடச்சி கொண்டு வந்துட்டு ரெக்கார்டுக்கு பிறகு முருங்கைக்காய் 1200 ரூபா. ஓ, முருங்கைக்காய் 1/4 கிலோ 5000. கூடினா மேலே குழையக்கூடாது. எவ்வளோக்குண்ணா இருக்கு? ஒரு கிலோ வேற காணுமா? காணுமா? சின்ன வெங்காயம் என்ன கிலோ 400 350 பாடிக்கு ஆகிருக்கு. 1/2 கிலோ. அதுலேயும் பெரிய வெங்காயமா போடுங்க. 200 மிச்சம் 400 இருக்கு. மிச்சம் 400 தாங்க திருப்பி.
அது 400 போடுவோம் வாங்க சரி கொஞ்ச நேரம் நின்றா சந்தையில் உள்ள ஜாமாவளத்தையும் தந்து விட்டுருக்கீங்க கொண்டு சரிண்ணா நன்றியா. அப்படியே கத்தரிக்காயும் வேண்டியாச்சு. அடுத்தது வந்து இந்தியாவில் முக்கியமாக வந்து என்ன பண்ண போகிறோம், ஒரு பானையும் ஒரு சட்டியும் பண்ணணும் தானே. இனி அதை கொண்டு ஒரு தண்ணியில் ஊற போட்டு கழுவி எடுத்து போட்டு தான் சமைக்க போகணும். ஐயா சொல்றாரு சந்தையில ஜூட்டி போடுறதா பாக்குறீங்களா ஐயா? நன்றியா. நன்றி ஐயா. நன்றி. ஓ பரவாயில்ல. எங்க இருக்கிறீங்க? நாங்க பிறந்தோம். சரி ஐயா நன்றியா. எங்கடா ஐயா கடை கூட்டிட்டாரோ? அளவான பானை நீங்க பார்த்தது கிட்டுக்கா சின்ன பானை ஒன்று இங்கே அம்மா தான் நிறைய பானைகள் வச்சுக்கிறான். அண்ணா பொங்கல் பானையில் எல்லாமே அப்படி அந்த வர்ணம் கட்டி வந்திருக்கு நிறைய பானைகள். என்ன மற்ற நிறைய பானைகள் இருக்கு. இங்கே நீத்துப்பட்டி என்ன விலையாக்கா? இந்த இது முடிச்சு நீத்துப்பட்டி 100 ரூபாய் பிரச்சனை இல்லையாண்ணா? இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சுலகில் இருந்து பாய் சகலதும் இருக்குதா கூட. இதுவும் பெருசு கூட கொஞ்சம் சின்ன இல்லை. கொஞ்சம் இதோட சின்ன பானையாக இருந்தால் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு பானை வேண்டி நாங்கள் சோறு சமைக்கிறதுக்கு அது வந்து 350 ரூபா. இந்தியாவில் இந்த சட்டி வந்து 300 ரூபா. 300 ரூபான்னு சொல்கிறேன். சரி கேட்டா 300 ரூபாய்க்கு வாங்கிடலாம் சொல்கிறேன் அக்கா. சட்டிக்கு 1 ரூபா உப்பே 300 ரூபாய்க்கு வேண்டியதான் வந்து. அதெல்லாம் உண்மைதான் அனுப்பேன். சரி அக்கா போயிட்டு வரோம்மா. நன்றியா. இன்றைக்கு சந்தையை ஒரு சுற்றி பார்த்தாச்சு. அடுத்த அப்படியே மீன் சந்தையை பார்த்து கொண்டு போவோம். போயிட்ட வழிக்கிட்ட வண்டியா மீன் சந்தையில் சனங்கள் பரவாயில்லை. அதோட வந்து பார்த்தீங்கன்னா மழை குணமாயம் கிடக்குண்ணா. இதான் கட்டப்பேற கருவாடு போடுறோம். இதெல்லாம் குமிச்சு விட்டுருக்கு நண்டுகள் எல்லாம். இந்த நண்டு கொஞ்சம் சின்ன நண்டு, ஸ்கூலுக்கு நல்ல நண்டு. கிலோ 1000 அண்ணா. நல்ல பெரிய இறால். இதில் வேறு இவ்வளவு இறால் அண்ணா. என்ன மீன்களை காணல இன்றைக்கு? அதுதான் நாங்கள் வேறு நேரம் போட்டுதுங்க. சரி அண்ணா. அதல் என்னம்மா அதல் மீன் நாங்கள் அதில் சொல்லுவோம். கோழி வச்சு சமைக்கிறோம். இது வரும் விரால் குளத்து விரால். இது அறியா. இது நல்லா இருக்கும் சமைக்க சாப்பாடு நல்லா இருக்கும். ஓ சதை நல்ல சுவையாக இருக்கும். என்ன விலை? கிலோ 1000. எவ்வளோ இருக்குது? 1 கிலோ தான் போனோம் உங்களுக்கு. அதை பாருங்க. ஓ நாங்கள் அங்கே நின்றாங்க முல்லைத்தீவில். இது அப்படிதான் இது பார்க்கலாம். இது 1420 1400 கொடுக்கும். ஆ சரி. இப்போ பார்த்தீங்கன்னா மீன் வண்டியாச்சு, கருவாடு வண்டியாச்சு, பானை வண்டியாச்சு, சட்டி வண்டியாச்சு. இன்றைக்கு ஒரு சின்ன என்ன சொல்கிறது,
என்னன்னு சொல்றது பொருட்கள் பண்ற அந்த பேச்சஸ் என்று சொல்லுவாங்க அப்படிதானே கருவாடும் வந்து எங்களுக்கு இது கூட அவ்வளவு சமைக்க தேவையில்லை அது வச்சிருந்தா அப்புறம் புட்டும் அவிச்சு கருவாடும் வச்சு சாப்பிட்டா அந்த மாதிரி இருக்கு புட்டுக்கும் இந்த திருக்க கருவாடு பொரியலும் சூப்பரா இருக்கும் உண்மையிலுமே எப்படியே நாங்கள் இனி வலிக்கிடுவோம் இனி வலிக்கிட்டு போட்ட போவோம் அதோட சாத மழையும் நல்ல நல்ல பெய்யட்டும் நாங்கள் தொடர்ந்து போவோம் நாங்கள் பார்த்தீங்கன்னா வந்து மீன் எல்லாம் பட்டி கறி வச்சுட்டோமே ஏன்னா நாங்கள் வரவே சரியா போயிட்டது நேரம் மிந்தி போச்சுது அதை விட என்ன ஒன்று என்னென்றால் ஏற்கனவே நாங்கள் நிறைய மீன் கறி குழம்பு வச்சு காட்டியிருக்கிறோம் இது வந்து கூட்டி தான் இது குழம்பு வச்சிருக்கு நல்லா வத்தி கொண்டு வந்துட்டு பாருங்க குழம்பு ஒவ்வொரு மீன் ஆனால் இந்த மீன் தசை வந்து நல்ல தசை சின்னாக்களுக்கு எல்லாம் இருக்கும் முள்ளு குறைவு சின்னாக்களுக்கு எல்லாம் இந்த பயம் இல்லாமல் கொடுக்கலாம் நல்ல தசை பிடிப்பான மீன் இது அப்படியே குழம்பு வந்து நல்லா வத்தி கொண்டு வந்துட்டுது இனி நாங்கள் இறக்கி போட்டு சாப்பிடுவோம் எப்படி இருக்குன்னு பாருங்க இந்தியன் காணொலி உண்மையிலேயே சமையல் இல்லாட்டிலும் நல்ல ஒரு சுவாரஸ்யமான காணொலி மற்றதே இப்போ நீங்கள் கேட்பீங்க கருவாடும் கத்திரிக்காய்க்குமே என்ன நடந்ததுன்னு சொல்லி நாங்கள் அது வந்து இப்போ கருவாடு நாங்கள் வச்சு சமைக்கலாம் தானே அப்போ நாங்கள் நாளைக்கு வந்து கருவாடு கத்திரிக்காய் கறி வைப்போமே இப்போ நாங்கள் சாப்பிடுவோமோ பசிக்குது கிட்டத்தட்ட 2 மணி ஆகுது நேரம் 1:45 2 மணி ஆகுது இனி நாங்கள் இறக்கி போட்டு சாப்பிடுவோம் இந்த தலையெல்லாம் என்ன செய்ய வேண்டாமா சொதி வைக்கிறோம் அகத்தியில போட்டு அப்படி நல்ல ஒரு சொதி ஒன்று வைக்கிறோம் வேற இல்லையா அதான் அப்போ நாங்கள் சொதியும் அதோட மீன் குழம்போடையும் சாப்பிடுவோம் அதோட இஞ்சால பாருங்க வேண்டி கொண்டு வந்த பானைக்குள்ள தண்ணி விட்டு ஊற வச்சிருக்கு அப்படியே தண்ணிக்கே நினைய விட்டுருக்கு இதுக்குள்ள பானைக்குள்ள ஃபுல்லாக தண்ணி இருக்கக்குள்ள எனக்கு அந்த தைப்பொங்கலுக்கு பானைக்கு தண்ணி எடுத்து ஞாபகம் வருது. ஆனால் இப்போ மண்பானை நல்ல வகையான நேரங்களில் அந்த மண்பானைக்கு தண்ணி விட்டு குடிச்சாலே தண்ணி வேறு எப்படி குளிர் தண்ணி நல்ல கூட முந்தைய காலங்களில் என்ன செய்யறவே பானைக்கு அந்த கீழே மணல் போட்டுட்டு அதுல வந்து இந்த மண்பானைக்குலாம் தண்ணி விட்டு மணலுக்கு மேல வச்சு விட்டா நல்ல கூலிங்கா நல்ல குளிர்மையா இருக்கு. அதான் ஏசி இல்ல பிரச்சனை. இப்போ நாங்கள் என்னென்ன சமைச்சிருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா வெள்ளைச்சோறு சமைச்சிருக்கேன், அதோட புழுங்கல் அரிசி சோறும் சமைச்சு தானே இருக்குது. அப்படியே பைத்தங்காய் நல்ல ஒரு பால் கறி வச்சிருக்கு, அதே மாதிரி மீன் குழம்பு, இங்கே அகத்தியில் மீன் தலை போட்டு சொதி வச்சிருக்கு. அகத்தியிலே ஒரு முக்கியமானது உண்மையிலே பாய்ப்புண் வயிற்று புண்ணுகளுக்கெல்லாம் ஒரு தரமான ஒரு மருத்துவ குணம் கொண்டது. உண்மையிலே அதே அந்த தலை பக்கத்தை எடுத்து சொதி வச்சிருக்கு, நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த தலை. நாங்கள் இப்போ சாப்பிட்டு பார்ப்போம். அதோட வந்து நாங்கள் வந்து அம்மாவிட்ட வந்துட்டோமே, அது நாங்கள் சொல்ல முடியா கிணச்சியில் நிற்கிறோம்னு சொல்லக்குள்ளே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். சொதியோடையே சாப்பிடலாம் பொருளாக. இந்த மீன் துண்டுகள்லாம் ஒவ்வொன்றும் சும்மா அந்த எப்படி இருக்கு. ஓ சதை வந்து நல்ல ஒரு இறுக்கமான சதையும் அந்த உடைஞ்சி மற்றதுல மாதிரி பிஞ்சு அப்படி போற இது அரைஞ்சு போ அமைஞ்சு அப்படி நல்ல வட்ட தசையா வந்திருக்கு. இல்ல அவர் சொன்ன ஒரு வட்டைக்குள்ளே தம்பி வாரது இப்ப குறைவு மற்றது ஐஸ் ஒன்றுமே இல்லை. உடன் மீன் மற்ற இது வந்து இந்த சிறுகடலையும் இருக்கும் பெருங்கடலையும் இருக்கும். சொதியும் சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. ஆனா நிறைய தசை இருக்கு பாருங்க, தலைமீனுக்கு எல்லாம் நிறைய தசை இருக்கு. சாப்பிட்ற உண்மையிலேயுமே அந்த ஐயா சொல்லி இருந்த வேற நல்ல இந்த மீன் வந்து எல்லாரும் வாங்கி நம்ம கூடுதலாக கொடுக்கலாமா. ஓ சின்னாக்களை கொடுக்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு மீன் சொல்லணும். முள்ளு பிரச்சனைகள் முள்ளு இருக்குது குறைவு அதுதான் நாங்கள் கூடுதலாக இந்த விரும்பி வாங்கினாங்க. இன்றைக்கு என்னென்னா நிறைய நாள் தெரிஞ்ச வருஷக்கணக்காயிட்டு இந்த மீன் காய்ச்சி ஓ வேண்டி நான் ஞாபகம் இருக்கு எனக்கு. அப்போயே நான் சொல்லிட்டேன் நல்ல தசை உள்ள மீனண்டோ. இதோட வந்து பிலாப்பழம் வந்து அணில் வந்து கொண்டிருக்கு, மரத்தில் தூங்கி கொண்டு இருக்குது. இப்போ சாப்பிட்டு அடுத்த கட்டம் அதுக்கு தான் வேலை இருக்குது. அணில் சாப்பிடுது. இந்த ருசி வந்து வேற ஒரு எல்லாமே விட இது ஒரு வித்தியாசமான ருசி. எங்கள் இடத்துல இது எரியால்னு சொல்றது, சில இடங்கள்ல வேற ஒரு மாதிரி சொல்லுவீங்க. அதை வந்து கட்டாயம் மறக்காம சொல்லுங்க, அப்போ தான் எங்களுக்கு தெரியும்.
இதை வந்து ரியால்னு தான் எங்கள்கிட்ட எடுத்து சொல்கிறேன். அந்த மெட்ட மீனும் இருந்தது அப்போ இது சொல்லுங்க அப்போ இந்த தோல் உரிச்சி சமைப்போம் அந்த கொஞ்சம் அகலமே இருக்கும் அதலும் இருந்தது நல்ல மீனும் ஓரளவான மீனாக இருந்தது. அதில் நல்ல பெரிய மீனும் இருக்குது. அதுலேயும் வந்து முள்ளு குறைவு இல்லை நல்ல சொப்டான முள் அதில் மற்ற காரல் மீன் இருந்தது. இன்றைக்கு உண்மையாக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சாப்பாட்டோட அடுத்த வாட்டு இப்போ பிராப்பளம் பட்டி சாப்பிடுவோம் இல்லை நாங்கள் இதை சாப்பிட்டு முடிச்சு போட்டோம். ஓ பார்த்தீங்கண்டா நாங்கள் இப்போ பிலாப்பழம் முடங்க போகிறோம். என்ன நம்பி 2 பேர் கிலோ நிற்கணும். நிலத்தில் விழாமல் இந்த பேக்கில் ஏந்த போகிறோம். ஓ ஆனால் எனக்கு பயமாக தான் கிடக்குது. தம்பி எதுக்குன்னு கவனமாக இருந்துச்சு. என்ன மாதிரி தலையில் விழுமோ இழுக்கிறேன் சொல்லுங்க. ஐயோ என்ன பிலாக்கா பாதி வருது பார்த்தீங்களா? அணில் கோந்தி இருக்குது தானே? அணில் கோந்தி இருக்குது தானே? ஓ சரிதானே இப்போ அம்மா ரைட் கட்டிக்காரர். அணில் வந்து ஒரு கொஞ்சம் சாப்பிட்டுட்டேன் என்ன நீ வெட்டுவோம். இப்போ மாமாவும் ரெடி ஆகிட்டார் பிலாக்கா வெட்டுறதுக்கு. காயில் பழம் அதுக்கு இங்கே இங்கெல்லாம் கோர்வையாக இருக்குது. ஆனால் அந்த மரத்தில் 4 பழம் தான் 4 காய் தான் காய்ச்சதான். நான் 4 பழத்துட்டு என்னப்பா இப்போ 4வது பழம் தான் இது. கத்தி தான் காணாது போல அப்படியே விட கையை மறைக்காதீங்க. அப்படி இருக்குன்னு வேறு கூட வேறுங்க பால் வருதா? ஆனால் இது நல்ல இனிப்பு வருது. நாங்கள் சாப்பிட்டோம் தானே ஏற்கனவே தெரியும் எங்களுக்கு இந்த மரத்தை பழத்தை பற்றி. இந்த நரம்பை விட்டுங்க. ஆனால் நரம்பு வந்து குறை பிலாப்பழம் வந்து சுகர் கூடவாங்க கொஞ்சமாக சாப்பிடும். சுகர் இல்லை தானே இல்லை நாங்கள் வடிவாக சாப்பிட்றாங்களா ஆனால் சொல்கிறவே சுகர் கூட சுகர் உள்ளாக்கள் சாப்பிட்றது குறைவு. இது சாப்பிடவே கூடாதுன்னு தான் சொல்கிறவே. ஆளுக்கு ஒவ்வொரு துண்டு நாங்கள் சுளை எடுக்காமையாப்பா என்ன அப்படியே ஒவ்வொரு துண்டு ஒவ்வொரு முக்கோணமாக வெட்டுப்படுக்குதா நடு நிரம்பையும் பட்டி விட்டா சரி. ஒவ்வொரு ஆளாக வாங்கோ. அம்மா அம்மா இருந்தாங்கோ தஸ்வி அம்மாட்ட கொடுத்து சொல்லி எடுத்து சாப்பிடுங்க. டிச்சுந்தாங்க இப்போ வந்து எல்லாருக்கும் பங்கிட்டு கொடுத்தாச்சு என்ன. ஏன்னா பிலாப்பழம் பட்டுனா இப்படி தான் இருக்கும். நிறைய பேர் இருந்தால் தான் ஒரு பழத்தை பட்டி எல்லாரும் சாப்பிடலாம் பங்கிட்டு. இப்போ சாப்பிட்டு முடிஞ்சு எல்லாம் பிலாப்பழம் எல்லாம் பட்டி சாப்பிடல் நடக்குதுண்ணே. உண்மையிலே பார்த்தீங்கன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க உடனே மரத்தில் பிடிங்கின ஒரு இயற்கையான பழம். இப்படி பழங்களை வந்து நீங்கள் வேண்டி சாப்பிடுங்க இயற்கையான பழங்களை. என்ன உடம்புக்கு நல்ல ஆரோக்கியமானது. உங்களுக்கு என்னது இவ்வளோ நேரம் நீங்கள் சாப்பிட்டு ஒரு சுழியை மட்டும் தாரீங்கன்னா எனக்கு உங்களுக்கு பங்கு இருக்குதாங்க. அதோட எல்லாருக்கும் பங்கிட்டு கொடுத்தாச்சு. பிலாப்பழம் பட்டினா நான் நிறைய பேர் இருக்கணும். என்ன பெரிய பழமாக பட்டுனா எல்லாரும் பங்கிட்டு சாப்பிடுவோம். 3 பேர் ரகசியமாக நடக்குது. உள்ளுக்கு மீது சாப்பிடுறீங்க எப்படி சொல்லி 2 பேரும் பாப்போம் சாப்பிட்டு இன்னும் மரத்தில் நேராக கோர்வையாக இருக்கு. அதுதானே இந்த பழங்களை என்ன செய்யலாம் சொல்லுங்க. அப்பா ஒரு ஆளுக்கோ ஒரு பழம் கொடுத்துடலாம். சின்ன பழம் இல்லை இது ஒரு சின்ன கத்தியும் கொடுத்து விட்டா சரி. வெட்டி கொடுக்குற வேலையே இல்லை. லாபம் சாப்பிட்றாக்கள் உடனே இங்கே வாங்கோ அனுப்பி விட்றோம் இடத்தை சொல்லி அந்த இடத்துல அனுப்பி. உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஒரு அருமையான ஒரு காணொளி. அப்போ நாங்கள் இதோட இந்த காணொலியை முடிச்சு கொள்வோம். நன்றி வணக்கம்.